ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஜே டிசைனர் கிரேவதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 4 ப்ளவுஸ் ஒரே கஸ்டமரோடதுங்க. அவங்க கோவில்பட்டி, சாத்தூர் கோவில்பட்டிக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்க எப்போயுமே நம்மக்கிட்ட தான் கொடுத்து அனுப்பி ஸ்டிச் பண்ணுவாங்க. அவங்க தங்கச்சிக்கிட்ட ஒரே ப்ளவுஸு ஒரே அளவு 4 ப்ளவுஸும் போட்டு ஒட்டுக்கா கட்டிங் போட்டுட்ருக்குறேன். நம்ம டெய்லரிங் கற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக்கலாம். ரொம்ப மெயினாக இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஈஸியாக கற்றுக்கலாம். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. சின்ன வயசுலேருந்தே நான் டெய்லரிங் கற்றுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சது. இப்போ நல்லா பண்ணிகிட்ருக்கிறேன். நான் கடை போட்டு 15 வருஷம் ஆச்சு. பாப்பா பிறந்ததுக்கப்புறம் தான் நான் டெய்லரிங் கற்றுக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். இப்போ பாப்பா +2 படிக்கிறான். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். பேசிக்காக தெரிஞ்சாலே போதுங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குற கட்டிங் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கொஞ்சமாவது டெய்லரிங் தெரிஞ்சால் தான் நான் சொல்கிற மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். எனக்கு நான் ஈஸியாக மெத்தடில் தான் கட்டிங் போடுறேன். ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது. சொல்கிறது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் எதுனாலும் டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. என்னோடய கட்டிங் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபிட்டிங் எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். டிசைன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வேணும். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு போக போக எல்லாமே பழகிடும். இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்படி தைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி 4 பீஸ்லாம் ஒட்டுக்க போட்டு கட் பண்ணிடாதீங்க. இன்னும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இருந்தால் தான் கரெக்டாக வரும். இது 4 ப்ளவுஸ் நம்ம ஒட்டுக்க போட்டு தைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த அளவுகள் மாறாது. அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு அப்புறம் எல்லா பீஸும் கூட போட்டுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பழகும்போதெல்லாம் இந்த மாதிரி 4 பீஸ் 5 பீஸை ஒட்டுக்க போட்டு கட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பேட்டர்னாக போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் புதுசாக பழகிறவங்க பேட்டர்ன் போட்டுக்கோங்க. நியூஸ் பேப்பரில் பேட்டர்ன் போட்டு உங்களுக்கு ஓகேவா தெரியுது அப்படின்னா மட்டும் கிளாத்தில் போட்டு கட்டிங் போடுங்க. பழக பழக தான் நம்ம ப்ராக்டிஸ் ஆகும். நான் கட்டிங் போட்டு பழகும்போது ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணினேன். ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் நம்ம பேக்கை ஃபுல்லாக வரைஞ்சிக்குவேன். அது நம்மளுக்கு ஓகேவா இருந்தால் மட்டும்தான் நான் கிளாத்தில் கட் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன தப்பு பண்ணினாலும் அதை ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அடுத்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். தப்பு பண்ணினா தான் நம்ம ஒன்று ஒன்றா கற்றுக்குவோம். தப்பு பண்ணாமல் கற்றுக்க முடியாது. எவ்வளோ தப்பு பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லா விஷயத்துலேயும் உண்மை. இந்த டெய்லரிங் இதுக்கு படிப்பு நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. எனக்கே படிப்பு கிடையாது. எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது. நான் தமிழில் தான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். 5th தான் படிச்சிருக்கிறேன். ஆனால் நானே இந்த அளவுக்கு பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக படித்தவங்க இருந்தால் இன்னும் நல்லா பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே மெயினாக இன்ட்ரெஸ்ட் தான் வேணும். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஃப்ரண்ட் நல்லா வளைவாக எடுத்தீங்க அப்படிங்கும்போது நல்லா ஷேப் பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போட்டு பழகிக்கோங்க. ரொம்ப குறுகுன மாதிரி கழுத்து சின்னதாக அந்த மாதிரிலாம் கட்டிங் போடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ப்ராடாக வேணும், ஷேப்பாக வேணும், அப்படி தான் கஸ்டமர் கேட்குறாங்க. அந்த மாதிரி போட்டு பழகிக்கோங்க. என்னோடய கட்டிங் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது. ஃபிட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லேடிஸ் நம்மளால் எதுவும் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைங்க. எல்லாமே சாதிக்கலாம். முயற்சி ஒன்று மட்டும் கண்டிப்பாக வேணும். எனக்கு இந்த டெய்லரிங் தொழில் தான் ரொம்ப கை கொடுத்துருக்கு. என் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு, குடும்பத்துக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டுங்கிறது எனக்கு டெய்லரிங் கற்றுக்கிட்டதுனால தான். இன்றைக்கி என்னால் எல்லாமே பண்ண முடியும். என்னால் முடிஞ்சது சாதிக்க முடியும். குழந்தைகளை படிக்க வைக்க முடியும்.
நம்ம படிக்கல, குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் விட்டுட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை. என்னால் முடியுங்கிற அளவுக்கு நான் இன்றைக்கி இருக்கேன் அப்படின்னா இந்த டெய்லரிங் கற்றுக்கிட்டதுனால தான். இந்த தொழில் தான் கற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஆனால் லேடிஸ் ஏதோ ஒரு தொழில், கைத்தொழில் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஏதோ ஒரு நேரம் இல்லை, ஒரு நேரம் நம்மளுக்கு அது கண்டிப்பாக கை கொடுக்கும். எப்பயுமே நம்ம ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு இல்லாமல் நம்மளாலே முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதோ ஒரு தொழில் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. ஸ்டிச்சிங் வீடியோ என்னால் போட முடியறதில்ல. எனக்கு வந்து டைம் கிடைக்கிறதில்ல வீடியோ எடுக்கிறதுக்கு. இதுவே வந்து நான் ஒவ்வொரு வீடியோ எடுத்ததும் வந்து ஒவ்வொரு தடவையும் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கிறேன். வீடியோ ஸ்டிச்சிங் வந்து ஸ்டிச் பண்ணுறவங்க அம்மா சுதாக்கா எல்லாம் இருக்காங்க. அவங்க ஸ்டிச் பண்ணுற வீடியோவாக என்னால் எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக எடுத்து போட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் அதையும் பாருங்கள். பார்த்தாலே கண்டிப்பாக புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கட்டிங் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம இப்போ டிசைன்ஸுக்குலாம் என்னென்ன டிசைன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும் இப்போ போட்டுட்ருக்குறோம் வீடியோ. எனக்கு அதுக்கு தான் டைம் கிடச்சிருக்கு. இனி எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு போடுறேன். நாங்கள் ஸ்டிச் பண்ணுற வீடியோ டிசைன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். எனக்கு வந்து வீட்டில் வந்து அண்ணா வந்து நல்லா சப்போர்ட்டு. அதனால தான் என்னால் இந்தளவுக்கு சாதிக்க முடிஞ்சது. வீட்டில் கண்டிப்பாக சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த தொழில் கண்டிப்பாக நல்லா பண்ணலாம். எங்கள் கடை வந்து ஒண்டிப்புதூர், கோயம்புத்தூரில் ஒண்டிப்புதூரில் மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு சாட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே சொல்லிடுவேன். நம்ம கல்யாண ப்ளவுஸு, ப்ரைடல் ப்ளவுஸு, டிசைன் ப்ளவுஸு எல்லாமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சுடிதார், டாப்ஸு. இனி வந்து நம்ம ரெடிமேட் டாப்ஸும் வந்து சேல்ஸ் மாதிரி போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போயிட்டுருக்கு. கிளாத் வந்து நாங்களே எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்கு நாங்கள் கொரியர் அனுப்பிடுவோம். நீங்கள் என்ன சைஸ் அப்படிங்கிறது சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த சைஸில் நாங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோம். கிளாத்து கூடி சீக்கிரவங்களுக்கு வந்து நான் கிளாத் எந்தெந்த கிளாத் போடுறோம் அப்படிங்கிறதும் வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு. பாருங்கள் 4 ப்ளவுஸும் வந்து கட்டிங் போட்டாச்சு. லாஸ்ட்டாக பட்டி கட் பண்ணிகிட்ருக்குறேன். பட்டி பீஸும் வந்து எல்லாமே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட்டி பீஸ் எல்லாமே வந்து அளவு பார்த்து மெஷர் பண்ணி தான் கட்டிங் போட்டு எடுத்து கொடுப்பேன். தைக்கும்போது அவங்களுக்கு எடுத்தாங்கன்னா ஸ்டிச்சிங்க்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறவங்களே என்னோடய கட்டிங் தைச்சி பழகிட்டு வேறு கட்டிங் தைக்கிறதுனா ஒரு மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நம்ம கட்டிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரெக்டான மெத்தடில் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். எல்லாருமே வந்து ஏதோ ஒரு தொழில் கற்றுக்கோங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ என்னோடய வாழ்க்கையில் இருந்தது கொஞ்சம் பேசியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.